வணக்கம். நான் உங்கள் இளையராஜா, கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் பேசுகிறேன். எங்களுடைய அடுத்த இலக்காக ஒரு ஆப் மீன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். இது இதே மாதிரி கல்வி சார்ந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான அனைத்து பயன்பாடுகளும் அதில் இருக்குது. அந்த பர்டிகுலர் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்தால் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த செய்தியை அவங்கள்ட்ட நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரையிலும் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சார், இப்போது பிஏ தமிழ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் படித்தா எப்படி சார் வேலை வாய்ப்புகள்? ஏன்னா நான் நிறைய தொலைக்காட்சியில் லைவாக பேசுகிறப்போ ஃபஸ்ட்டு கேள்வியே ஒன்று கேட்பாங்க, சார் படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கணும், என்ன சார் படிக்கலாம்? எந்த கோர்ஸ் படித்தாலும் படித்து முடித்தோன்னே வேலைகள் கிடைக்காது. நாம் என்ன பண்ணணும், அதுக்குண்டான தகுதிகள் வளர்த்துக்கணும். சரி, இப்போ உதாரணத்துக்கு சார் பிஏ தமிழ் படித்தா என்ன மாதிரி சார் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ தமிழ் படித்தீங்கன்னா நல்ல புலமை இருந்தால் நீங்கள் கோடியாக சம்பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பள்ளியில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு கல்லூரியே எடுத்துக்கோமே, பள்ளி எடுத்துக்கோம். ஒரு பள்ளி அப்படின்னா எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோனா ஒரு டீச்சர் ஆர் 2 டீச்சர் தான் இருப்பாங்க. ஆனால் இஃப் யூ ஆர் கோயிங் டு த லாங்குவேஜ் டீச்சர் விச் மீன்ஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷ், ஸோ மோர் தென் 3 or 4 ஆர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கூல் ஸ்ட்ரென்த் இல்லையா? அதனால் கல்வித்துறையிலும் நீங்கள் போகலாம். வெறும் பிஏ தமிழ் மட்டும் இல்லை, அது இல்லாமல் நீங்கள் திறனை வளர்த்துக்கணும். ஏன்னா எது படித்தாலும் நம்மளுக்கு என்னென்ன தெளிவாக படிக்கணும். இதுதான் ரொம்ப ஆர்வம் தான் காட்டிலும் பேரார்வம் ரொம்ப முக்கியம். சரி, இப்போது பிஏ தமிழ் அந்த மாதிரி அதோடய டியூரேஷன் 3 வருஷம் ஆஃப்டர் +2. சரி, இப்போ நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டீங்க, கிடச்சிருச்சு, முடித்த பின்னால் நீங்கள் தமிழில் நல்ல புலமை இருந்தால் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரைட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஊடகத்துறையிலலாம் இருக்கும். அதே மாதிரி பத்திரிகை துறையில் கண்டென்ட் ரைட்டர். அதே மாதிரி உங்களுக்கு அதை காட்டிலும் திரைத்துறையில் நல்ல புலமை இருக்குது அப்படின்னு திரைத்துறையில் ஒரு பாடல் எழுதுறது, ஸ்கிரிப்ட் விச் மீன்ஸ் திரைக்கதை, அப்புறம் உங்களுடைய அந்த டயலாக் டெலிவரி இதெல்லாம் இருந்தால் அப்படின்னா அதில் இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம். அதனால் பிஏ தமிழ்ங்கிறது உயிர். ஆனால் எதை படித்தாலும் நல்லா படிக்கணும். நாட் ஒன்லி ஃபார் தமிழ், எது படித்தாலும். ஏன்னா இப்போ எல்லாமே இட்ஸ் நாட் மார்க் பேஸ்டை காட்டிலும் ஸ்கில் பேஸ்டு தான். திறமைகள் இருந்தால் மட்டும் உங்களுக்கு வேலை. திறன் இல்லை அப்படின்னா யூ ஆர் அவுடேட். அதனால் ப்ளீஸ் ட்ரை டு உங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க பாருங்கள். ஓகேங்களா? அதனால் வாழ்த்துக்கள். பிஏ தமிழ் படித்தாலும் எது படித்தாலும் நல்லா படிக்கணும். படித்தா எல்லா துறையிலும் வேலை இருக்குது. எஸ்பெஷலி பிஏ தமிழில் முடிச்சுட்டு திடீர்னு ஒரு தமிழ்நாடு டிஎன்பிசியில் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம். அதில் நல்ல ஒரு போஸ்டிங் போகலாம். குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 ரைட், அந்த மாதிரி. அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஊடகத்துறை, திரைத்துறை, அப்புறம் ஒரு பாடல் நல்லா எழுதுறேன்னா ஓகே அவங்க. அப்புறம் அது இல்லாமல் கல்வித்துறை. ஸோ இது மாதிரி எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொட்டி கிடக்குது. ஆனால் அது நிறையா எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் நல்லா படிங்க. படிக்கிறத காட்டிலும் நல்ல தெளிவாக ஒவ்வொரு லைனுக்கும் நல்லா நீங்கள் புரிதல் இருக்கணும். நல்லா ஆர்வத்தோடு படிங்க. then only you can get an opportunity. வாழ்த்துக்கள். நன்றி.